கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு மூவி எடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? டைரக்டர் அந்த கதையை ப்ரிப்பேர் பண்ணிடுவாரு. அடுத்து அதை ஸ்கிரிப்டா எழுதுவாரு. அடுத்து இந்த ரோலை யார் பிளே பண்ணணும், அவங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி நடிக்கணும், இது எல்லாத்தையும் டைரக்டர் சொல்லி கொடுத்துருவாரு. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா என்ற டைரக்டர் நம்ம ஸ்கிரிப்டை எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். ஏசப்பா கிட்ட கேட்கணும், நான் எப்படி நடந்துக்கணும், நான் எப்படி பேசணும், இது எல்லாத்தையும் நீங்க கேட்கணும். இதை பார்த்துட்டு இருக்க நீங்க கூட என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நான் என்ன அடுத்து படிக்க போறேன் அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸோட இதை நீங்க பார்க்கலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். ஏசப்பா கிட்ட நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேளுங்க. உங்க ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு, அதை பெற்றுக்கொள்ள ரெடியா? ஹலோ நேர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு ஊர்ல ரொம்ப நாளா மழையே பெய்யலையா. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் யோசிச்சாங்களா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம், அப்ப மழை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ப்ரேயர் பண்றதுக்காக ஒரு இடத்துல கூடினாங்களாம். அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு மட்டும் கொடை எடுத்துட்டு வந்தாலாம். அப்ப அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்த்து, என்னடா இவ்வளவு வெயில் அடிக்குது, எதுக்கு இந்த பொண்ணு மட்டும் கொடை எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சாங்களாம். ஆனா ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சான். அப்ப அந்த மக்கள் யோசிச்சாங்களா, நம்ம ப்ரேயர் மட்டும்தான் பண்ணோம், ஆனா மழை வரும்னு விசுவாசமே நம்ம கிட்ட இல்ல. ஆனா அந்த சின்ன பொண்ணு கிட்ட மட்டும்தான் விசுவாசம் இருந்துச்சு. இப்ப கூட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழ்க்கையில நிறைய ப்ரேயர் பண்ணியிருப்போம், ஆனா அது விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணியிருக்கோமா? நம்ம விசுவாசத்தோடு ஏசப்பா கிட்ட எது கேட்டாலும் ஏசப்பா அது உடனே நம்மளுக்கு தருவாங்க. அரசு நடவாமல் பாவிடொலின் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீன்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இடாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்க நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன் சபையில் நிலைத்திருப்பதில்லை. கர்த்தர் நீதிமன் வழியை அறிந்திருக்க துன்மார்க்கர் வழியோ அழியும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். வருது
யாராச்சு மேலே வந்தால் போதும் சொல்லால தள்ளும் குழிக்குள்ள முன்னால சிரிச்சு பின்னால அடிக்கும் போறாம உலகம் மாறல யாராச்சு மேலே வந்தால் போதும் சொல்லால தள்ளும் குழிக்குள்ள ஓங்கி வரும் மரம் கண்டு வெந்நீரை ஊத்தும் வேறல கீழத்தெல்லாம் நண்டு கட்டும் முயற்சி செஞ்சோம் முடியல என் அம்மாவின் தோழில் நிக்காம போவ பயமில்ல இயேசுவின் செல்லங்கள். இன்னும் தோத்து போகலாம் நானும் வாழ்கிறனே போராட்டங்கள் முடியலாம் பாடுகளும் தீரலாம் நானும் வாழ்கிறனே இன்னும் தோத்து போகலாம் நானும் வாழ்கிறனே போராட்டங்கள் முடியலாம் பாடுகளும் தீரலாம் நானும் வாழ்கிறனே கிருபா 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 எல்லாம் கிருபா 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 எல்லாம் கிருபா 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 நாயினா பலனாயா எல்லாம் கிருபா நாயினா எல்லாம் கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. இன்னைக்கு ஏன் எழுப்புதலே இல்லை பாருங்க. எழுப்புதல எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த செய்தியை கேட்குற உங்கள்கிட்ட கேட்ட ஆமாம் பிரதர் எழுப்புதலே இல்லை, எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணோம் இப்படி நீங்கள் சொல்லுவீங்க. யாரை கேட்டாலும் இதை செய்வீங்க. இப்படி செஞ்சு புலம்புறதுனால எழுப்புதல் வராதுங்க. முழு ஜெபம் வைக்கிறாங்க நல்லது, உபவாச கூடைகள் வைக்கிறாங்க நல்லது, தன்னால் இயன்றதை செய்தாள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக நாங்கள் செய்து வருகிற இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்பாய் வேண்டுகிறேன். நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற ஒரு ஊழியங்க. கடந்த 25 வருடங்களாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி ஆலயமில்லாத கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவித்து, முதலாவது அங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளை, வாலிபர்களை, இளம் தலைமுறைகளை சந்தித்து அன்னுடைய அன்பை சொல்லிக் கொடுக்கிறோம், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறோம். இன்றைய சிறுவர்கள் நாளை தலைவர்கள். ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக கிராமத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை முதல்ல சந்தித்தோம்னா அவங்க மூலிமா கட்டாயம் அவங்க பெற்றோர்களும் ரட்சிக்கப்படுவாருங்க. அல்லேலூயா. குட்டியை பிடிச்சிட்டோம்னா ஆடு தன்னால் நம்ம பின்னாடி வந்துடும். இதுதான் ஆண்டவர் கொடுத்த பெரிய பாரம். ஆண்டவர் பெரிய ஒரு அறுவடை கொடுத்து வருகிறார். ஆனாலும் இது போதாது, இன்னும் துரிதமாக இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அடிக்கடி ஒரு காரியத்தை நான் யோசிக்கிறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன், ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை 5%ன்னு சொல்லுவாங்க. அதில் உருப்படியான கிறிஸ்தவங்க எத்தனை, உருப்படி இல்லாத கிறிஸ்தவங்கள்லாம் விட்டுருங்க, 5%. ஆனால் இப்போயும் 25 வருஷத்துக்கு அப்புறமும் அதே 5% தான் சொல்கிறாங்க. நானும் சரியில்லையோன்னு தோணுதுங்க. நம்ம நிறைய செய்கிறதா சொல்லி கொடுறோம், ஆனால் ரிசல்ட் இல்லைங்க. ரிசல்ட் இல்லவே இல்லை. ரொம்ப வேதனைங்க. நாம் செய்கிற ஜெபத்தினாலே, நாம் செய்கிற ஊழிய முறைகளில் ஏதோ ஒரு மாற்றத்தையும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் எப்பொழுதுமே ஒரு பிளான் இருக்குதுங்க. அந்த பிளான் என்னன்னு ஏசப்பாட்ட கேட்டால் அந்த பிளான் படி ஊழியம் செஞ்சால் ஒரு எழுப்புதல் வரும்ல. அல்லேலூயா. இந்த காலங்களிலே ஆண்டவர் சொல்லி கொடுக்குற திட்டத்தின்படி இந்த ஊழியத்தை கிரமமாக செய்ய முயல்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். எப்படியாவது ஒரு எழுப்புதல் வரணும்னு சொன்னால் ஊழியக்காரர்கள் புதுசாக வரணுங்க, மிஸ்டரிகள் புதுசாக வரணும். ஏற்கனவே ஊழியம் செய்கிற ஊழியர்கள் நல்லது, அது போதாது. அல்லேலூயா. இன்னும் நிறைய மிஸ்டரிகள் வேணும். அறுவடை மிகுதி, வேலையாட்களை குறைவு. பார்த்தீங்களா? அப்போ ஊழியக்காரர்களை உருவாக்குறதுல ரொம்ப நேரங்களை செலவழிக்கணும். இயேசு கிறிஸ்து 3 வருஷம் அதை தான் முதலாவது செய்தார். 12 சீசர்கள், அடுத்து 70 சீசர்களை ஊழியத்திற்கு உருவாக்குகிறார். அவர் பரமேறி போகும்போது 120 சீசர்கள் அங்கு காத்திருக்கிறார்கள் பெந்தகோஸ்தே நாளில். அல்லேலூயா. 3 வருஷத்தில் 120 ஊழியர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், சீசர்கள்.
அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியை, நீங்களும் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். உங்களை போல செய்கிறவங்க இன்னும் நிறைய பேர் உண்டாக்கணும். அதுதாங்க அறுவடையை தரும். அந்த ஊழியத்தை தான் நாங்கள் செய்கிறோம். இதற்காகத்தான் வாலிபர்கள் மத்தியில் பெரிய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். அதோடு கூட வாலிப பிள்ளைகளுக்காக கண்மணி கேள் என்று ஒரு மேகசைனை வெளியிடுகிறோம். வாலிப தம்பிமார்களுக்கென்று யோசுவாவே எலும்பு என்ற ஒரு மேகசைனை வெளியிடுகிறோம். சிறு பிள்ளைகள் மத்தியில் பெரிய ஊழியத்தை செய்கிறோம். அல்லேலூயா. இதற்கு நிறைய உங்களுடைய உதவிகள் தேவை, ஜெப உதவி தேவை. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னு விரும்புனீங்கன்னா உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா வச்சுருக்குறோம்? பரிந்து பேசுகிற மிஸ்டரி. நாங்கள் முழு நேரம் கிராமத்தில் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறவங்க மிஸ்டரி. நீங்கள் பரிந்து பேசும் மிஸ்டரியாக உங்களை ஒப்பு கொடுங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒப்பு கொடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் உங்கள் ஃபோன் நம்பரையும் அனுப்புனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு சில ஜெபக்குறிப்புகளை உனக்கு அனுப்பி வைப்பேன். இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு சில ஜெபக்குறிப்புகளையும் அனுப்பி வைப்போம். அதில் இருக்கிற ஜெபக்குறிப்பில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்து வந்தால் போதும். 10 நிமிஷம் நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா போதுங்க. எவ்வளோ ஒரு எழுப்புதல் வரும் தெரியுமாங்க. அல்லேலூயா. நீங்கள்லாம் இலக்கு இல்லாமல் எப்படிங்க ஜெபம் பண்ணுறது? 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும்னு ஏசப்பா சொல்கிறார். எதுக்கு ஜெபிக்கிறது? மனசில் ஒரு பாரம் வேண்டாமா? யாருக்கு ஜெபம் பண்ண ஜெபக்குறிப்புகள் வேண்டாமா? அதை அந்த இலக்குகளை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். எஸ்ஸருங்க ராஜ அரண்மனையில் ராஜாவிடத்தில் அப்பாயின்ட் பண்ணையும் ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பின்படி பரிந்து பேசுகிறா. 127 நாடுகளில் இருக்கிற ஆபத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களாங்க? வாங்கலேன், பரிந்து பேசும் மிஸ்டரிகளை வாங்கலேன். மிகுந்த உதவியாக இருக்கும் ஐயா. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். பாருங்கள், செய்தினா என்னங்க? ஏசப்பாவுடைய பாரத்தை சொல்கிறதாங்க செய்தி. அவருடைய எதிர்பார்ப்புகளை சொல்கிறதாங்க செய்தி. பாருங்கள், மார்க் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்த்தா மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருக்கிற ஜனங்களை பார்க்கிறார். பார்த்த உடனே அவருடைய உள்ளத்தில் மனதுருகி அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எந்த இடத்துலையும் தன்னை சுற்றி ஜனங்கள் இருக்காங்களா, அந்த ஜனங்களிடத்துல ஆண்டவர் என்ன பேசுவார்? செய்திங்கிறது என்ன? அவங்களிடத்துல என் ஆண்டவருக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அதை பேசுவார். கிறிஸ்தவங்க இருந்தாங்கன்னா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு கிறிஸ்தவங்கிட்ட என்ன இருக்குன்னு பேசுவார். ஊழியக்காரங்க இருந்தாங்கன்னா ஊழியக்காரங்கிட்ட ஏசப்பா என்ன எதிர்பார்க்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி பேசுவார். இதுதாங்க செய்தி. அல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பா உங்கள்கிட்ட என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தார்? மார்க்கு 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்காக சொல்லிக் கொடுக்கும்படி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். பாருங்க, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். அல்லேலூயா. இந்த வார்த்தை பாருங்களேன், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஆமென். பாருங்க, நாங்கள் வருஷம் இந்த வருஷத்துக்கு என்ன ஆண்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாக்கு தத்தங்கள் சொல்கிறாங்க. இந்த வருஷத்துக்குன்னு ஆண்டவர் கொடுத்த வாக்கு நல்லது. அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அந்த வாக்கு தத்துவத்தின்படியே நமக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, நாங்கள் மிஸ்டரி ஊழியம் செய்கிறோம். எங்களுடைய அந்த விசேஷ விதமான ஆக்டிவிட்டீஸில் இருக்குங்க, செயல்படுகிறதுல தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த வருஷம் போல் பரிசுத்தத்தில் வளரும் ஆண்டு, என்ன ஜெபத்தில் வளரும் ஆண்டு, இப்படி ஆண்டு சொல்கிறபடி அதை தலைப்பாக வச்சு அந்த வருஷம் ஃபுல்லாக அதற்காகவே பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. இந்த வருஷத்துக்கு ஏசப்பா இடத்துல புது வருஷத்துக்கு ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? தன்னால் இயன்றதை செய்கிற ஆண்டு. ஆமென். நல்லா இருக்குல்லங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, உங்களை ஆண்டவர் ரட்சித்துட்டார்ல, அபிஷேகத்துட்டார்ல, உங்கள் சொந்த வீடு கொடுத்துட்டார்ல, வேலை கொடுத்துருக்கார்ல, 3 நேரம் சாப்பிட்றீங்களா, பட்னியாக இருக்கீங்களா, சாப்பிட்றீங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களால் இயன்றதை ஏசப்பாவுக்கு செய்யணுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் எழுப்புதலே இல்லை? பாருங்கள், எழுப்புதலே எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த செய்தியை கேட்குற உங்கள்கிட்ட கேட்ட, ஆமாம் பிரதர் எழுப்புதலே இல்லை, எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணணும் இப்படி நீங்கள் சொல்லுவீங்க. யாரை கேட்டாலும் இதை செய்வீங்க. இப்படி செஞ்சு புலம்புறதுனால எழுப்புதல் வராதுங்க. ஏன்னா எழுப்புதலுக்காக நாம் பார்க்குற கிறிஸ்தவ உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் செய்கிற எழுப்புதல் கூட்டங்கள் வைக்கிறாங்க, நல்லது.
முழுரவு ஜெபம் வைக்கிறாங்க, நல்லது. உபவாச கூடைகள் வைக்கிறாங்க, நல்லது. ஆனால் அது மாத்திரம் செய்தால் போதுமா? இங்கு போட்டிருக்குது பாருங்க, தன்னால் இயன்றதை செய்யணுங்க. அல்லேலூயா. நமங்க பேசிக்கிட்டே இருக்கோங்க, செய்கிறது கம்மியாக தாங்க செய்கிறோம். அதை செய்கிறது உங்களால் முடியாததை நீங்கள் செய்ய வேண்டாம், இயன்றதை செய்யணும். இந்த அம்மாவை பாருங்க, ஏசப்பா ஒரு நாள் சீமோன் வீட்டுக்கு வர்றார். அங்கே வந்த உடனே இது அந்த அம்மா கேள்விப்படுறாங்க. ஏசப்பா ஒரு வீட்டுக்கு வந்தாலே அவருடைய சீசர்கள், அவருக்கு அபிமானப்பட்டவர்கள் எல்லாம் கூட்டமாக வந்துடுவாங்க. அல்லேலூயா. பாருங்கள், மார்க் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு நிறைய பேர் அங்கே வந்து கூட்டமாக கூடிடுறாங்க. இயேசு முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. அங்கே பாருங்கள், எல்லாரும் அவங்க வீட்டில் கூட்டமாக கூடியிருக்கிறவங்க எதுக்காக கூடினாங்க? ஆத்ம பாரத்திலையா கூடியிருப்பாங்க? ஒன்றும் கிடையாது, சுயநல கிறிஸ்தவர்கள். ஏதாவது ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி வீட்டில் கூடியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு 4 வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த 4 வாலிபர்களுக்கு பிரச்சனை இருக்குதுங்க. நமக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கு உண்மைதான். ஆனால் நம்ம காட்டிலும் அதிகமாக பிரச்சனை உள்ளவன் ஒருத்தன் திமிர்வாதமாக படுத்து கிடக்கிறான். அவனுக்கு நம்ம உதவி செய்யணும்னு சொல்லி அந்த 4 பேர் திமிர்வாதக்கான ஏசப்பாட்டை தூக்கிட்டு வர்றாங்க பாருங்க. ஆனால் இங்கே உள்ளவங்க கூட்டமாக இருக்கனால உள்ளே போக முடியல. எனக்கு அந்த முன்னாடி உட்காந்து இருக்கிற அந்த கிறிஸ்துவ மேலே பயங்கர கோபம் வருங்க, எரிச்சல் வருங்க. அவங்க என்ன உட்காந்துருக்குறாங்க? சரி, உட்காந்துக்கோங்க, நல்லது. நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற உட்காந்துருக்கீங்களா? பைபிள் ஸ்டடி ஆண்டவர் சொல்கிறத கேட்குற உட்காந்துருக்கீங்களா? ஹீப்ரு மொழி படிக்க போகிறீங்களா? உட்காந்துருக்கீங்களா? அந்நிய பாஷை பேசுவது எப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக உட்காந்துருக்கீங்களா? நிறைய பேர் ஆண்டவருடைய வருகைக்கு பின்னாடி நடக்கிறத தியானிச்சுக்கிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. நல்லதுங்க, ஆண்டவர் வருகை பிறகு நடக்கிறதுனா நல்லது. அதை குறித்து உட்காந்து பயங்கரமாக ஆராய்ஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நல்லதுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, செஞ்சு தொலைங்க. ஆனால் ஒருத்தன் திமிர்வாதமாக 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்கல்ல, தேவையுள்ள ஒருத்தர் தூக்கிட்டு இடம் கொடுத்துருக்க வேண்டாமாங்க. இடம் கொடுக்க மாட்டுறாங்க, இடமே கொடுக்க மாட்டுறாங்க. அல்லேலூயா. ஆனாலும் இந்த 4 நபர்கள் எப்படியாவது இந்த திமிர்வாதம் இயேசுவின் முன்பாக கொண்டு சேர்க்க வேண்டும் சொல்லி மேற்கூரையை உடைச்சி பிரித்து அவங்க பிரயாசப்படுறாங்க. நான் அடிக்கடி யோசிக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் இந்த 4 பேராக மாறினா எப்படி இருக்குங்க? அந்த 4 பேர்கள் தன்னால் இயன்றதை அவர்கள் செய்கிறார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஜெபிக்க தெரியாது, அவங்கள்ட்ட வரங்கள் இல்லை, வல்லமைகள் இல்லை. ஆனால் தூக்கிட்டு வர முடியுங்க. இன்னைக்கு நான் போகிற இடங்களில் எழுப்புதல் விரும்புவோர் முகாம் அப்படின்னு சொல்லி முகாம் நடத்துவோம். அந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் வளாகத்துலேயோ சர்ச்சு வளாகத்துலையோ இப்படி ஒரு முகாம் வைங்க, நான் வந்து பேசுகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு எழுப்புதல் விரும்புகிறவங்களாம் ஒரு 20 பேர் 50 பேர் 100 பேர் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து வைங்க, நான் எழுப்புதலுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பேசுகிறேங்க. பாருங்களேன், இப்படி ஒரு முகாம் எல்லா இடத்துலையும் வைக்கிறோம். அவங்கள்ட்ட என்ன சொல்கிறோம்? உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்கப்பா. அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பட்டணத்தில் ஒரு 4 பேர், மார்க் 2ல் எழுதப்பட்ட 4 பேர் தன்னால் இயன்றதை செய்கிறவங்க. அவங்களுக்கு என்ன முடியும்? ஜனங்களை இயேசு முன்பாக கொண்டு வர முடியுங்க. இதை செய்தால் போதுங்க, எழுப்புதல் வந்துருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்வார். தேவையுள்ளவர்களை, புறஜாதிகளை கொண்டு வரணும். நம்ம சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போகிறோம். யார் போகிறீங்க? நீங்கள் மட்டும் போகக்கூடாதுங்க. நீங்கள் ஒரு 3 வருஷம் சீசனாக மாறந்தாட்டிக்கும் சர்ச்சுக்கு போகலாம். அதுக்கப்புறம் இன்னொருவரை அழைத்து சொல்ல வேண்டும். தூக்கிட்டு போங்க, சர்ச்சு கொண்டு போங்க. அல்லேலூயா. அப்பொழுது அணைய எழுப்புதலை வருங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்களேன், இங்கு இயேசு கிறிஸ்து இந்த வீட்டில் வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டு எல்லா அபிமானிகள், ஆண்டவர் மேலே அன்பு உள்ளவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதை கேள்விப்பட்டு இங்கே இருக்கிற இவள், அல்லேலூயா, இவள் என்ன செய்கிறா? ஏசுனாரை எப்படியாவது பார்க்கணுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வர்றா. நீங்கள் முன்னாடி உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில், அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தியிருக்கில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவள் சிரசின் மேல் ஊற்றினாள். ஒரு ஸ்திரீன்னு போட்டிருக்குதுங்க. அல்லேலூயா. அவன் என்ன செய்கிறா? இயேசு கிறிஸ்து எப்பொழுதாவது நம்ம பார்ப்போம், ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைக்கும், அவரை நம்ம கனப்படுத்தணும்.
எப்படி கனப்படுத்துறது? யோசிச்சு பார்த்துருக்க. ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலி வாங்குறாங்க. ஒரு வருஷமாக சேர்த்து வச்ச அந்த விலையேறு பெற்ற தைலங்க, அங்கே வர்ற அந்த பாத்திரத்தை சேர்த்து வச்ச அந்த தைலத்தை உடைச்சி அவர் பேரில் ஊற்றி விடுகிறாள். அன்பையா, அன்பு. இவ செய்கிறத பார்த்த உடனே சிலர் கோபப்படுறாங்க. எப்பொழுதுமேங்க அவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவங்களையும் குறை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் யூத் கேம்ப் 1,00,000 பேரை கூட்டி சேர்க்குறோம். மதுரையில் இருக்கிற ஒரு நண்பர் ஒரு முறை அங்கே ஒரு யூத் கேம்ப் வைக்கும்போது அவர் சொன்னார், எதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறீங்க பாருங்க. அவர், உங்களுக்கு தெரியுமா பிரதர், ஏசு கிறிஸ்து இப்போ இருக்கிற ஆடியோ சிஸ்டம் இல்லை, வீடியோ சிஸ்டம் இல்லை, இப்போ இருக்கிற டெக்னாலஜி எதுவுமே இல்லை. அப்போயே ஆண்டவர் வனாந்தரத்தில் 5000 புருஷர்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆயிரக்கணக்கான ஜனங்களை கூட்டி வச்சு முகாம் நடத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. நாம் 1,00,000 பேர் பத்தாதுங்க. என்னை கேட்டால் ஒரு கூட்டத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் வரணும் நாட்கள் வரணுங்க. ஆமேன். பாருங்க, அவங்க செய்யவும் மாட்டாங்க, செய்கிற என்னையும் விட மாட்றாங்க. இப்போ நான் கிராமத்திலே வளர்ந்துருக்கவன், கிராமத்து மொழி நடைகள் தான் வரும். நான் போய் பேசுகிறேன், என் ஸ்டைலில் நான் பேசுகிறேங்க. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இப்படி பேசக்கூடாது, எப்படி பேசணும்? அன்பானவர்களை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இப்படியெல்லாம் எப்படிங்க தினகரன் அங்கிள் மாதிரி என்னால் பேச முடியுமா? அங்கிள் தினகரன் அங்கிள் செய்தியை கேட்டு கேட்டு அழுது ஒப்பு கொடுத்துருக்குறேன். இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள்ங்க, இது எனக்கு கொடுக்கப்பட்ட வரம். என் ஸ்டைலில் தான் பேச முடியும். தாவீதை போய் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்ப்பா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் யுத்த காலத்துக்கு ஆகாது, இப்படி ஷூ போடணும், மார்க்கவசம் போடணும், ஹெல்மெட் போடணும், கையில் அருவா வச்சுக்கிறணும், நீ போய் கோலியாத்தோட யுத்தம் பண்ணணும்னு சொல்லி ட்ரெஸ் போட்டு அவன் நடந்து பார்த்தா பழக்கமே இல்லைங்க. அவன் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறான் பாரு. நல்ல வேலைங்க தாவீதை தூக்கி எறிஞ்சிட்டான். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க தூக்கி எறியாமல் இன்னொருத்தருடைய ஸ்டைல்லையே ஊழியம் செய்கிறதுனால எழுப்புதலே இல்லைங்க. கோலியாத்தாவே இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ என்ன போய் இப்படி பிரசங்கம் பண்ண முடியாதுங்க. எனக்கு என்ன முடியுமோ, என்னால் என்றதை தான் என்னால் செய்ய முடியும். பாருங்க, அவளை நினச்சி கோவப்படுறாங்க. என்ன பாருங்க, உடனே அவங்களுக்கு பட்ஜெட்டிங் ஆகுறது. இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன். அல்லேலூயா. ஒருத்தர் சொல்கிறார், முகாம் நடத்துகிறான், ரைட், நீங்கள் ஏன் பிரியாணி போடுறீங்க? சிக்கன் பிரியாணி போடுறோம் நாங்கள், 1,00,000 பேருக்கு கட்டாயம் போடுவோங்க. அல்லேலூயா. அது எத்தனை லட்சம் செலவான இல்லைங்க, ஏசப்பா தருவாருங்க. ஒருத்தர் சொல்கிறேன், ஏன் தயிர் சாதம் போட வேண்டியதானே? நீ வீட்டில் உன் தயிர் சாதம் மட்டும் சாப்பிடு. இளையகுமாரன் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தகப்பன்ட்ட வந்தால் ஏசு கிறிஸ்து என்ன தருவார் தெரியுமா? ஒரு விலையேற பெற்ற ட்ரெஸ், விலை உயர்ந்த ட்ரெஸ் கொடுக்குறாரு, மோதிரம் கொடுக்குறாரு, ஒரு கன்று குட்டி அடிக்கிறாருங்க, 50,000 ரூபாய் செலவழிக்கிறாருங்க, ஒரு செப்பல் கொடுக்குறாரு. நான் அவ்வளோ வசதி இல்லைங்க, ஏசுனார் மேலே நான் அவ்வளோ வசதி இல்லைங்க. ஏதோ ஒரு வாலிபனுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி போகிறோம், அது தயிர் சாதம் போட்டால் என்ன எவ்வளோ செலவாகுங்கிறார். நான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் சொல்கிறேங்க. ஆனால் அந்த அம்மா பாருங்க, அதெல்லாம் காதிலே வாங்கலை. இந்த செய்தியை கேட்குற சகோதரியை இன்றைக்கு காண்ற உன்னோடு கூட இடைபடுகிறார். உன்னால் என்றதை செய்யும்படி உன் வாழ்க்கை இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இவள் தன்னால் என்றதே செய்கிறான், அன்பினாலே செய்கிறாள் ஐயா. என் ஆண்டு மேலே அன்பு ஐயா, அன்பு. அல்லேலூயா. பாருங்க, இந்த சம்பவம் ஆரம்பிக்கும் போது குஷ்டரோகியாக இருந்த சீமோன், பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் குஷ்டரோகியாக இருந்திருக்கிற ஏசப்பா உன்னை சுகப்படுத்தினதுனால தான், ஏசப்பா நீங்கள் எவ்வளோ அற்புதம் செஞ்சீங்க, ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்கலேன்னு சொல்லி ஏசப்பாவை கூப்பிட்டுருக்குறாருங்க. அதனால தான் அந்த சீமோன் வீட்டுக்கு ஏசப்பா வர்றாரு. இந்த அம்மா ஏன் இவ்வளோ பெரிய விலையேறப்பட்ட தைலத்தை என் ஆண்டுடைய பாதத்தில் ஊற்றுகிறார்கள்? அன்பையா, அன்பினாலே தன்னால் என்றதை அவர்கள் செய்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற சகோதரியே, ஏசப்பா உனக்கு அற்புதம் செஞ்சிருக்காரா இல்லையா? செஞ்சிருக்காருல்ல. அப்போ அவருக்கு நீ ஏதாவது செய்திருக்கிறாய், அன்பினால ஏதாவது செய்திருக்கிறாய், உன்னால் என்றதை அந்த அம்மா செய்கிறாங்க. இந்த செய்தி கேட்குற நீங்கள் செஞ்சுருக்கீங்களாங்க? இப்போ நான் என்கிட்ட கேளுங்க, ஏசப்பாவுக்காக என்னால் என்ற ஊழியத்தை 25 வருடத்திற்கு மேலாக செய்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் அன்பு செய்திருக்கிறேன், என் மேலே அன்பாக இருந்தாருங்க. என்ன அன்பு செலுத்தினார்? என் கண்ணீரை ஏசப்பா துடைத்தார். மரண நாள் எனக்கு முன்குறிக்கப்பட்டது, 6 மாதத்திலே செத்து போய் விடுவாய் என்று சொல்லிவிட்டார்கள். அழுதேன், போய் சேராத இடமே இல்லை, ஏறி இறங்காத இடமே இல்லை. 3 மாதமாக எல்லா இடங்களையும் சென்று உயிர் பிச்சை கேட்டேன் ஐயா.
ஐயோ நான் சாக போகிறேன், உயிர் வாழ ஆசைப்படுகிறேன், எனக்கு யாராவது உயிர் பிழைப்பதற்கு வழி சொல்லுவீர்களா என்று சொல்லி அலைந்தேன். ஒரு மாற்றம் இல்லையா, நடக்கக்கூட முடியாத நிலைமையில சாகிறது சாக போகிறோம். இந்த கிறிஸ்துவங்க சாமி இடத்துல நாம் ஜெபித்து பார்ப்போம் என்று சொல்லி இயேசுவிடத்தில் வந்து உயிர் பிச்சை கேட்டேன். இயேசு எனக்காக இறங்கி எனக்கு ஜீவனை கொடுத்தார் ஐயா, புதிய இருதயத்தை கொடுத்தார் ஐயா, உயிர் கொடுத்திருக்கிறார். இயேசு என் கண்ணீரை துடைத்தார் ஐயா. என் கண்ணீரை துடைத்த ஆண்டவருக்கு நான் ஏதாயிலும் செய்யட்டும் என்று சொல்லி என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். அல்லேலூயா. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியை, இந்த கணேசன் தன்னால் இயன்றதை செய்தேன், அதுதான் இன்றைக்கு கிராம மிஷனரி இயக்கமாக ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது ஐயா. இந்த ஆலமரம் இந்தியாவில் இருக்கிற 1,00,000 கிராமங்களை இயேசுவின் அண்டையிலே நிழல் தரப்போகிறது. இரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவதற்கு இந்த ஆலமரத்தை வைத்திருக்கிறார். கிராம மிஷனரி இயக்கம் என்ற ஆலமரம் என்னால் இயன்றதை செய்ததுனால் எத்தனை பெரிய ஊழியங்கள் உருவாகிறது ஐயா. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரே, நீ யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டு மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்பினாலே உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்களேன். இந்த சீமோன் போல் ஒரு வீட்டில் ஏசப்பாவை கூப்பிட்டு ஒரு ஜெப கூட்டம் ஆரம்பிங்க. ஒரு 2 பேர் 3 பேர் அவர் நாமத்து நிமித்தம் கூடியிருந்தால் அவர் நடுவில் நான் வருவேன்றார் இல்லைங்க. அதுதான் ஜெபக்கூட்டம். ஒரு ஜெபக்கூட்டம் ஆரம்பித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அன்பினாலே ஏதாயிலும் செய்யுங்கள் ஐயா. ஆண்டு மேலே வச்சிருக்கிற அன்பினாலே நீங்கள் ஒருத்தரை சர்ச்சுக்கு கூட்டு போங்களேங்க. நான் ஒருவரை பார்த்தேன், அவர் தீர்க்கதரிசி தானா என்று வந்து பாருங்கள் என்று சொல்லி சமாரிய ஸ்திரீ ஆண்டு மேலே வைத்திருக்கிற அன்பினாலே ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் அண்டையிலே கிணற்றண்டையில கொண்டு போய் சேர்க்கிறாளே. இந்த செய்தியை கற்கிற சகோதரனே சகோதரி, ராஜாவின் வேலை அவசரம். இயேசு ராஜாவின் வேலை மிகவும் அவசரம். அவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ ஜனமே, சீசர்களே, ஊழியக்காரர்களே, நாம் நேரத்தை காலங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. என்னெல்லாம் இன்றைக்கு என்னால் செய்ய முடியுமோ தன்னால் என்றதை செய்யும்படி நீங்கள் செயல்படும்படி ஒப்புக் கொடுப்பீர்கள். ஆனால் நம் கண்களினாலே நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே கர்த்தரே தேவன் என்பதை நம்மை சுற்றிலும் இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். பாருங்க, நான் யோசிக்கிறேன், இந்த எழுப்புதல் புஸ்தகத்தில் அவ பேருங்க வச்சுட்டாரு பாருங்க. அவ செய்ததை நினைக்கப்படுது பாருங்க. அங்க சொல்றாருங்க, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். அல்லேலூயா. என்ன பாக்கியங்க. நான் அடிக்கடி யோசிக்கிறேன், கணேசன் ஊழியம் செய்கிறேங்க, நான் செய்கிற ஊழியங்கள் உலகம் முழுவதும் பேசப்பட்டா அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமானால் எத்தனை ஆச்சரியம் ஐயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும் போதுங்க, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அருமையான இந்த செய்தியை கேட்க சகோதரியே, உன்னால் இயன்றதை நீ செய்தால் உன் பேரை பெருமைப்படுத்துவார். என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னால் இயன்றதை செய்யும்படி ஒப்புக் கொடுப்பீர்களா? அன்பினாலே. அவர் உங்கள் கண்ணீரை துடைச்சார்ல, அவர் கண்ணீரை துடைக்கும்படி ஜெபம் பண்ணி அவர் கண்ணீரை துடைக்க ஒப்பு கொடுங்க. ஊழியம் செய்து அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுங்க. உங்களால் இயன்ற காணிக்கைகளை கொடுத்து அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுங்கங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை குறித்து பரலோகத்திலே சாட்சி சொல்லுவார் ஐயா. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அப்பா, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தன்னால் இயன்றதை செய்யும்படி தங்களை ஒப்பு கொடுக்கட்டும் அப்பா. யாரெல்லாம் இப்பொழுது என்னால் இயன்றபடி நான் ஜெபம் பண்ணும்படி ஒப்பு கொடுக்கிறேன், என்னால் இயன்றபடி காணிக்கை கொடுக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன், என்னால் இயன்ற ஊழியத்தை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பார்களோ அவளை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பேர்கள் எழுப்புதல் வரலாற்றிலே பேசப்படட்டும் அப்பா. அவருடைய பேர்கள் பெருமைப்படுத்தப்படட்டும். ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ
அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் பெயர் பால் ஜெபஸ்டின். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில், பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். நான் 8th வரைக்கும் படித்து முடித்து 9ஆம் வகுப்புக்கு வெளியூர் ஸ்கூலில் போய் சேர்க்கப்பட்டேன். அந்த 9வது ஸ்கூல் வெளியூர் ஸ்கூலில் சேர்க்கப்பட்ட பொழுது அங்கு தவறான நண்பர்களோடு சேர்ந்து சிறிது சிறிதாக பாவம் எனக்குள்ளாக வந்தது. 9வது 10வது 12 வரைக்கும் முடித்துவிட்டது. கல்லூரி படிப்புக்கு தொடர ஆரம்பித்தேன். கல்லூரிக்கு போகும்போது, டிப்ளமோ காலேஜுக்கு செல்லும்போது அங்கே பாவம் அதிகமாகி போதை வஸ்துக்கு அடிமையாகி ரொம்ப போதை இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அடிமையாகிட்டேன். ரொம்ப அடிமையாகி போதை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. அவ்வளோக்கு அடிமையாகி இப்போ முதல் வருடங்கள் முடித்தது, 2வது வருடங்கள் முடிந்தது. 3வது வருடம் படிக்கும்போது ஒரு நாள் இரவுலே எங்கள் ஊர் சர்ச்சில், சிஎஸ்ஏ சர்ச்சில் என்ன செஞ்ச முழுவூர் ஜெபம் நடத்தி கொண்டிருந்தாங்க. அப்போனே எங்கள் அம்மா என்னோட வாக்குவாதம் பண்ணி நீ முழுவூர் ஜெபத்துக்கு போன்னு சொல்லி என்னை வலுக்கட்டாயமாக அந்த முழுவூர் ஜெபத்தில் கலந்து கொள்வதுக்கு உதவி செஞ்சாங்க. நான் அந்த நேரத்தில் விருப்பமே இல்லாமல் முழுவூர் ஜெபத்துக்கு போய் அந்த இரவில் நான் கலந்து கொள்ளும்போது அந்த இரவில் ஆண்டவர் என்னோடு தொட்டார். என் இதயத்தில் ஆண்டவர் வாசம் செஞ்சார். அந்த இரவில் எனக்கு அபிஷேக வல்லமையும் கொடுத்து நான் நிரப்பினார். அந்த இரவில் இருந்து ஆண்டவருக்காக நான் என்ன செய்தேன், ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி ஆண்டவரோடு நான் வைராக்கியமாக இருந்த நாட்கள் உண்டு. அப்படியே நாட்கள் செல்ல செல்ல பின்மாற்றம் அடைஞ்ச நாட்கள் உண்டு. பின்மாற்றம் அடைஞ்சு அப்படியே போயிட்டு அப்படியே உலகபரமான வேலைக்கு, டிப்ளமோ காலேஜ் முடித்து உலகபரமான வேலைக்கு நான் சென்று கொண்டிருந்தேன். எந்த வேலைக்கு போனாலும் நான் எந்த வேலையிலும் 6 மாதங்கள் இருப்பேன் ஒரு வேலையில், இல்லாட்டி ஒரு வேலையில் 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு வேலை பிடிக்காது. அப்படியாக நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஓடிக்கொண்டிருக்கும்போது ஒரு 2019 வருடத்திலே இந்த ஜனவரி மாதத்திலே ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். மீண்டுமாக ஆண்டவர் மீண்டுமாக என்னோடு இடைப்பட்டு நீ முழு நேர ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி மீண்டுமாக என்னை அழைக்கும் போது நான் அவருடைய சத்தத்தை கேட்டும் நான் பின்வாங்கி போய் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நான் என்ன செஞ்சேன், உலகபாரமான வேலைக்கு என்ன செஞ்சேன், ஓடிக்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் ஜனவரி மாதத்தில் 2019 வருஷத்தில் என்னை மீண்டுமாய் கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார், நானும் வீட்டில் சொன்ன அப்பா அம்மாட்ட சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சா, இல்லை நீ நல்ல ஜோமுனு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. நானும் அப்படியே சரி நல்ல ஜோமுனுன்னு சொல்லி ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நீ என்னுடைய முழு நேர ஊழியத்துக்கு வரணும், நீ என் ஊழியத்தை முழுவதுமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னை மீண்டும் கூப்பிடும்போது நான் அவருக்கு செவி கொடுக்காமல் இருந்தேன். அப்போனே இந்த கிராம மிஷனரி இயக்கத்தின் மூலமாக ஒரு ஊழியர் என்னை சந்தித்தார். வீட்டில் சந்திக்கும் போது அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன செஞ்சாருன்னா, எங்கள் அப்பா அம்மாட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாட்ட அவங்க பேசினாங்க. பேசும்போது
அவங்க என்ன செஞ்சாங்க, உடனே சரி அரை மனசில் சரி போ அப்படின்னு, ஊழியத்துக்கு தான் போ அப்படின்ட்டு எங்கள் அப்பா அம்மா விட்டாங்க. அன்னைக்கு வந்தேன். இந்நாள் வரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சதை நானும் என் மனைவியுமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்க அன்பான தேவ ஜனமே, இதே போல் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய கணவரும் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்களையும் மாற்றுவார், உங்களுடைய பிள்ளைகளையும் மாற்றுவார். இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிள் என்ன பார்த்து கேட்கிற கேள்வி என்ன, நான் நினைக்கிறேன் தாவீது இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இப்படிலாம் உரியாவெல்லாம் கொண்டிருக்க மாட்டேன் அப்படின்னு பைபிள் வாசிச்சேன்னா நான் சரியா பைபிளை புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஐயோங்கிறாரு. நாங்கெல்லாம் அப்படி இருந்திருந்தோம்னா இப்படிலாம் கொண்டிருக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிறாரு. நீ பைபிளே சரியா புரிந்து கொள்ளல, ஒன்னு நீ சரியா புரிந்து கொள்ளவில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், பைபிளை எப்படி படிக்கணும், தப்பு செஞ்சவங்க குறித்து படிக்கும் போது ரொம்ப கவனமா படிக்கணும். நீங்க ஒருவேளை அப்படி தப்பு செய்யாத ஒரு நபரா இருக்கலாம், அப்படி தப்பு செய்து விட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை அதுல கவனித்துக் கொண்டே படிக்கும் போது அந்த தப்பை செய்யாம இருப்பீங்க. அல்லேலூயா. நான் தாவீது மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மனநிலையோட படிச்சேன்னு சொன்னா அதற்கு விழுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. உணர்ந்து கொள்ளுகிறோம், தாவீதே இப்படி தப்பு செஞ்சுட்டாரா, அப்ப நான் இன்னும் கவனமா இருக்கணும், இன்னும் ஜெபத்துல விழிப்பா இருக்கணும். ஆண்டவரே நான் பாவத்துல விழுந்துடாம இருக்க உதவி செய்யுங்க. இதுதான் பைபிள் படிக்க வேண்டிய முறை. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி ஒரு அண்ணன் ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குறேன், பாடலாமா? ஓகே அண்ணன், பாடலாமா? பாடலாண்ணே. சரிண்ணே. ஏசப்பா ஏசப்பா உங்கள் பிள்ளை நானப்பா, அப்பா ஏசப்பா உங்கள் பிள்ளை நானப்பா, ஏசப்பா ஏசப்பா உங்கள் பிள்ளை நானப்பா, அப்பா ஏசப்பா உங்க பிள்ளை நானப்பா, எனக்காக சிலுவையில சிந்தி நீங்க ரத்தத்தை, எனக்காக சிலுவையில சிந்தி நீங்க ரத்தத்தை, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்க, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்க, என் பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிங்க ஏசப்பா, என் பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிங்க ஏசப்பா, நம்புறேனப்பா நான் நம்புறேனப்பா, உங்க பிள்ளை நான் இத நம்புறேனப்பா. குட்டீஸ், பாட்டு சூப்பரா இருக்கா? சரி, இப்போ இதுக்கு ஒரு சின்னதா ஒரு ஆக்ஷன் பார்த்துடலாமா? ஓகே அண்ணே, ஆக்ஷன் பார்த்துருவோமா? பார்த்துடலாண்ணே. பண்ணிடலாமா? ஓகே ஓகே. ஏசப்பா ஏசப்பா உங்க பிள்ளை நானப்பா, அப்பா ஏசப்பா உங்க பிள்ளை நானப்பா, ஏசப்பா ஏசப்பா உங்க பிள்ளை நானப்பா, அப்பா ஏசப்பா உங்க பிள்ளை நானப்பா, எனக்காக சிலுவையில சிந்தி நீங்க ரத்தத்தை, எனக்காக சிலுவையில சிந்தி நீங்க ரத்தத்தை, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்க, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்க, என் பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிங்க ஏசப்பா, என் பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிங்க ஏசப்பா, நம்புறேனப்பா நான் நம்புறேனப்பா, உங்க பிள்ளை நான் இதை நம்புறேனப்பா. என்ன குட்டீஸ், பாட்டு சூப்பராக இருந்துச்சா? ஓகே, பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேரத்திலும் கூட நம்ம ஒரு மிஷனரியோடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம கேட்க போகிறோம். ஸ்டான்லி ஜோன்ஸ் இவர் அமெரிக்கா தேசத்தில் பிறந்து அங்கே ஊழியம் செய்கிற ஒரு நபராக அவர் இருந்தார். தன்னுடைய வாலிப வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாலிபராக அந்த ஸ்டான்லி ஜோன்ஸ் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் அந்த அமெரிக்கா தேசத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்.
அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து இந்தியாவில் ஊழியம் செய்யணும், இந்திய மக்கள் மத்தியில் ஆண்டவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு பாரம் வந்து அவருக்கு என்ன செஞ்சது, இருந்து கொண்டே இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுகிற ஒரு வாய்ப்பு, ஒரு அழைப்பு வந்து வந்துச்சு. நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் பிரசங்கம் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்லி ஜோன்ஸை வந்து என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டாங்க. அப்போ அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் வந்து பிரசங்கம் பண்ண போயிட்டு அவர் பிரசங்கிக்க நேரம் வந்தபோது அவர் என்ன செஞ்சார், அந்த பிரசங்க பீடத்தில் போய் நின்ன உடனே அவருக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறது, என்ன பேசுறது அப்படின்றது அவருக்கு என்ன செய்யலை, ஞாபகமே இல்லை. எல்லாமே சுத்தமாக என்ன செஞ்சுட்டு மறந்த உடனே அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அப்படியே பின்னாடி போய் உட்காந்துட்டாரான். சேரில் போய் என்ன செஞ்சுட்டாரு, உட்காந்துட்டாரு. ஐயோ, நான் பிரசங்கம் பண்ண போயும் நான் என்ன பேசணுன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட போய் என்ன செஞ்சுட்டாராம், பின்னாடி உட்காந்துட்டாராம். அப்போ அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, நீ வந்து பிரசங்கம் பண்ணாட்டியும் கூட பரவாயில்ல, உன் வாழ்க்கையில் நான் எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்கேன், அதை நீ என்ன செய்யலாம், இங்கே வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் நீ என்ன செய்யலாம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த ஸ்டான்லி ஜோன்ஸ் இருதயத்தில் பேசினாராம். உடனே என்ன செஞ்சார், அந்த ஸ்டான்லி ஜோன்ஸ் வந்து திரும்ப அவர் என்ன செஞ்சார், பிரசங்க பீடத்துக்கு போய் என்ன செஞ்சார், அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் அந்த கூட்டத்தில் என்ன செஞ்சார், வந்த எல்லா ஜனங்களுக்கும் சொன்னாராம். அதை சொல்லி முடிச்சுட்டு அவர் அந்த மீட்டிங் என்ன செஞ்சார், மீட்டிங் முடிஞ்ச உடனே தன்னோட இருக்கையில் அமர்ந்திருக்கும் போது அந்த மீட்டிங்க்கு வந்திருந்த ஒரு வாலிபன் வந்தாராம். வந்து ஸ்டான்லி ஜோன்ஸை பார்த்து சொன்னாராம், ஐயா, நீங்கள் சொன்ன சாட்சி வந்து என்ன வந்து தொட்டுச்சு, நீங்கள் சொன்ன சாட்சியின் மூலமாக நான் ஆண்டவர் என்ன செஞ்சேன், ஏற்றுக்கொண்டேன், என் பாவத்தை விட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், மனம் திரும்பினேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அதை கேட்ட உடனே ஸ்டான்லி ஜோன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். அதை கேட்ட ஸ்டான்லி ஜோன்ஸ் வந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் வந்து ஆண்டவருக்கு நான் ஒரு சாட்சியாக நான் இருப்பேன், என் வாழ்நாள் முழுவதிலும் நான் பிரசங்கம் பண்ணாட்டியும் பரவாயில்லை, நான் என்னுடைய சாட்சியை அநேகருக்கு நான் என்ன செய்வேன், சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணாராம். அவர் இந்தியாவில் வந்து 40 வருடங்கள் என்ன செஞ்சார், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு நபராக இருந்தார். அவர் அந்த 40 வருடத்தில் நிறைய ஒரு ஆவிக்குரிய புத்தகங்களை என்ன செஞ்சார், எழுதி அநேகரை அனல் மூட்டி தட்டி எழுப்பின ஒரு நபராக இருந்தார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிப சகோதரிகளாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஊழியம் செய்கிற இளம் ஊழியர்களாக இருக்கலாம். நீங்கள் நான் என்ன பிரசங்கம் பண்ணுறது, நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணுமா, நான் 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணுமே, நான் எத்தனை பாயிண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்களா? இல்லை, நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒவ்வொருத்தரும், சரி என் வாழ்க்கையில் நான் பிரசங்கம் கூட எனக்கு பண்ண தெரியாட்டி பரவாயில்ல, ஆண்டவர் என் வாழ்க்கையில் செஞ்ச எல்லா நன்மைகளையும் நான் என்ன செய்யலாம், எல்லாருக்கும் சொல்லலாம். அதன் மூலமாக அநேகர் என்ன செய்வாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. நீங்கள் உங்கள் சாட்சி கூட அநேகருக்கு நீங்கள் சொல்லலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக சூழ்நிலைகளில் நம்ம உடைக்கப்படுகிறோம். நான் உன்னை உடைச்சிருக்கிறேன், நான் உன்னை இந்த பாதை வழியை கடந்து போக வச்சிருக்கிறேன், இந்த வேதனையான இந்த சம்பவத்தை உன் வாழ்க்கையில் நான் அனுமதிச்சிருக்கிறேன். ஆனால் நம்ம உடைக்கப்படுகிற நேரங்களில் காண்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கிராமத்தில் தண்ணி கஷ்டம் ரொம்ப இருந்தது. அப்போது அந்த கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு வேலையாள் வந்து தன்னுடைய எஜமானுடைய வீட்டுக்கு தண்ணி கொண்டு வருவதற்காக பல மைல் தூரம் நடந்து போய் ஒரு கிணத்துல தண்ணி இறைச்சி அவருடைய பானையை நிரப்பி மறுபடியும் அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டாந்து அந்த பானையை இறக்கி வைப்பார். இதுதான் காலையில் அவருடைய ரெகுலர் ஒர்க்காக, ரொட்டீன் ஒர்க்காக காலையில் எழும்பின உடனே இந்த காரியத்தை செஞ்சிருவார். அப்போது அங்கே எப்படி அவங்க பானையை சுமந்துட்டு போவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நீளமான கட்டை, இந்த கார்னரில் ஒரு பானை, பின்னாடி கார்னரில் ஒரு பானை. அப்போது 2 பானையும் சுமந்துட்டு போய் ஒரு 3 மைல் தூரம் நடந்து அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை இறைச்சி பானையில் நிரப்பி மறுபடியும் 3 மணி நேரம் பிரயாணப்பட்டு அவருடைய கிராமத்தில் இருக்கிற அந்த எஜமானுடைய வீட்டில் வந்து அந்த பானையை இறக்கி வைப்பார். அப்படி இறக்கி வைக்கும் பொழுது ஒரு பானையில் மட்டும் தண்ணி நிரம்பி இருக்கும், இன்னொரு பானையில் தண்ணி வந்து கொஞ்சம் குறைந்து ஒரு 3/4 பானையாக தான் இருக்கும். அப்போ அவருக்கு கஷ்டமாக இருந்தது. நான் 3 மைல் தூரம் நடந்து போகிறேன், மறுபடியும் 3 மைல் தூரம் இந்த பானையை நான் தண்ணீரோடு நான் சுமந்துட்டு வரேன், ஆனால் இந்த பானையில் தண்ணி நிறையா இருக்குது, சந்தோஷம், இன்னொரு பானையில் தண்ணி கம்மியாக இருக்குதே, நான் படுற பிரயாசம்லாம் விருதாவாயிருதோ அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. அந்நேரம் ஒரு சத்தம் அவருக்கு வந்து தன்னுடைய காதுகளில் தொனிக்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு காலையில் நீ நடந்து போகிற அந்த பாதையை கவனித்து பாரு அப்படிங்கிற சத்தம். சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் காலையில் எழும்பின உடனே பானையை கழுவுறாரு, கட்டையில் 2 பானையும் தொங்க விடுறாரு, தொங்க விட்டு அவர் நடந்து போகிறார்.
நடந்து போகும்போதில் நல்ல வெளிச்சம்லாம் வரலை, ஒரு அதிகாலை நேரம். போகிற பாதையில் பார்க்கும் பொழுது அநேக செடிகளாக இருக்குது. சரி, நம்ம போகிற பாதை செடிகளாக இருக்குது, சந்தோஷம், பார்க்குறக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி போய்கிட்டு திருப்பி பானையில் தண்ணியை நிரப்பி மறுபடியும் அந்த எப்பயும் வர்ற பாதையில் வர்றாரு. வரும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த செடிகளில் அழக பூக்கள் பூத்திருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம கொண்டு வர்ற பானையிலேருந்து வடிகிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியோ இந்த செடியில் இருக்கிற மொட்டுகளை மலர வைத்திருக்கு, அழகான பூக்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு பானையை இறக்கி வச்சுட்டு மறுபடியும் அந்த பாதையில் போய் மலர்ந்த பூக்களெல்லாம் பறித்து ஒரு அழகான பூச்செண்டை செஞ்சு அவருடைய எஜமானனுடைய டேபிளில் வச்சார். எஜமானன் அன்னைக்கு அவங்க அந்த ரூமில் வந்து சாப்பிட்றதுக்காக அந்த டேபிளில் உட்காரும் பொழுது அழகான நல்ல பூக்கள், கண்களை கவருகிற பூக்கள், அது நல்ல நறுமணமிக்க பூக்களாக இருந்தது. அப்போது எஜமான் அந்த வேலையாளை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு அவரை வந்து பாராட்டுறார். நல்ல காரியம் செஞ்சுருக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எஜமான் அந்த வேலையாளை பாராட்டினார். ஒருவேளை அது வந்து உடைக்கப்பட்ட பானையாக இருந்தது. அந்த உடைக்கப்பட்ட பானையிலிருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு தண்ணீரோ மொட்டுக்களை மலர வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக சூழ்நிலைகளில் நம்ம உடைக்கப்படுகிறோம். வியாதியினால் உடைக்கப்படுகிறோம், மற்றவங்க பேசுகிற வார்த்தையினால் உடைக்கப்படுகிறோம், ஏதோ ஒரு காரியம் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தினால உடைக்கப்படுகிறோம். ஆனால் நம்ம உடைக்கப்படுகிற நேரங்களில் காண்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் நம்மை உடைப்பது நாம் உருக்குலைந்து போவதற்கல்ல. தேவன் நம்மை உடைப்பது அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக நாம் உருவாக்கப்படுவதற்காகவே தேவன் நம்மை உடைக்கிறார். ஒருவேளை உடைக்கப்பட்ட பானை அநேகர் அந்த எஜமானனை சந்தோஷப்படுத்துகிறதாய் அமைந்தது போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உடைந்த உள்ளத்தோடு, உங்களுடைய சரீரத்தில் பலவீனத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்கிற வார்த்தை, நான் உன்னை உடைச்சிருக்கிறேன், நான் உன்னை இந்த பாதை வழியை கடந்து போக வச்சிருக்கிறேன், இந்த வேதனையான இந்த சம்பவத்தை உன் வாழ்க்கையில் நான் அனுமதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக இருப்பீங்க, அநேகரை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே உருவாக்குவீங்க அப்படிங்கிறதற்காக தான் நான் உங்களை உடைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மறுபடியும் அவங்களோட இருதயத்தில் எழுதி வைத்துக்கோங்க, தேவன் நம்மை உடைப்பது உருக்குலைந்து போவதற்கல்ல, தேவன் நம்மை உடைப்பது அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக நாம் உருவாக்கப்படுவதற்காகவே தேவன் நம்மை உடைக்கிறார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கவலையோடு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. ஏசப்பா நமக்கு உதவி செய்ய போதுமானவங்களாக இருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ ஒரு கதைக்குள்ளே போகலாமா? ஒரு வீட்டில் அம்மாவும் மகனும் இருந்தாங்களாம். அவங்க அம்மா வேலைக்கு போகிறதுனால வருமானமே இல்லையா. வருமானம் இல்லைன்னா கஷ்டமாக தானே இருக்கும். ஒருவேளை சாப்பிட கூட சாப்பாடு இருக்காங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி தான் சாப்பாடு தருவாங்கண்ணா. ஒரு நாள் சரண் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே பசி எடுத்துச்சான். நீங்களும் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் டீயும் சாப்பிடுவீங்க தானே? அதே போல் தான் சரணும். உடனே வெளியே யாராவது தருவாங்களான்னு பார்த்தான், யாருமே தரலை. உடனே பக்கத்து தெருவில் உள்ள ப்ரெட்டு கடைக்கு போனான். அங்கே எல்லாரும் சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. யாருமே அவனை கவனிக்கலன்னு நினச்சிட்டு உடனே ஒரு ப்ரெட்டு பாக்கெட்டை எடுத்துகிட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்துட்டானா. உடனே அவங்க அம்மாவும் அவனும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். திருட்டு பயலே வெளியே வாடா அப்படின்ட்டு கத்துனோடனே ஊர் மக்கள் எல்லாரும் அவனை பார்த்து அவனோட நிலைமை சொன்னாங்களாம். அவனும் கண்ணீர் விட்டுட்டு, எங்கள் அம்மா வேலைக்கு போகல, அதனால் சாப்பாடு இல்லை, அதனால தான் எடுத்து வந்தேன்ட்டு சொன்னானா. ஓகேப்பா, இனிமேல் திருடக்கூடாது. தினமும் உனக்கு ப்ரெட்டு பாக்கெட் ஒன்று தரேன். என்னோட கடையில் தினமும் முதல் ப்ரெட்டு பாக்கெட்டை உள்ள நபருக்கு தர்றது என்னோட பல ஆண்டு வழக்கம். இதை உனக்கு தரேன். அம்மா சரியாக
நான் ஜெபிக்கிறேன், சரியானதும் என் கடையிலேயே வந்து வேலை பார்க்கட்டும். என்ன கஷ்டம் வந்தாலும் திருடவோ தவறான வழியோ செல்லக்கூடாது. எந்த கஷ்டத்தையும் மாற்ற ஏசப்பா போதுமானவராக இருக்கிறார். அவர்கிட்ட எல்லா சமையும் சொல்லிடணும். ஜீசஸ் கிட்ட சொல்லுங்க, நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்களே, தேவன் என்னை பயன்படுத்தும் காலம் எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நீங்கள் நன்கு எழுதும் தாளந்து பெற்றவர்களா? தேவன் கொடுத்த இந்த தாளந்து பிறருக்கு பயன்படாமல் இருக்கிறதே என்று கவலையோடு யோசிப்பவரா நீங்கள்? கவலையை விடுங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நாம் மாதந்தோறும் ஆரம்ப விசுவாசிகளுக்காக வெளியிடும் மோட்ச பயணம் என்ற தின தியான இதழில் எழுதும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தாளந்து மூலம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்கென்று கூட்டி சேர்க்க முன்வாருங்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஜெபத்துடன் தியான பகுதி ஒன்றை ஆயத்தம் செய்து அதை A4 ஷீட்டில் 1.5 பக்கத்திற்கு குறையாமல் எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். இந்த மோட்ச பயணம் இதழானது புதியதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கானதால் ஒரு சிறு சம்பவத்தை எழுதி அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு அதை விவரித்து கடைசியில் இந்த தியானம் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் நடைமுறை ஆலோசனை என்ன என்பதையும் குறிப்பிட்டு எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் ஜெபத்துடன் எழுதும் தியான பகுதி மோட்ச பயணம் என்ற பத்திரிகையில் அச்சடிக்கப்படுவதோடு ஆங்கிலம் உட்பட 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைத்தளம் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போவது உறுதி. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். ஆம், இதுவே உங்களுக்கான நேரம். விரைந்து செயல்படுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். God bless you. மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேச நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார்.
நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேச நடத்திடு